பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. சிவாய நம. மாணிக்கவாசகப் பெருமான் சிவபெருமான் பஞ்சபூதங்களுக்கும் சூரிய சந்திரனுக்கும் எத்தகைய அழகான உயர்ந்த தன்மையை கொடுத்துள்ளார் அப்படின்னு வியந்து பாடி மகிழ்கிறார். அருக்கனில் சோதி அமைத்தோன், திருத்தகு மதியில் தன்மை வைத்தோன், தின்திரள் தீயில் வெம்மை செய்தோன், பொய்தீர் வானில் கலப்பு வைத்தோன், மேதகு காலின் ஊக்கம் கண்டோன், நிழல் திகழ் அப்படின்னு பாடுறார். அருக்கன் அப்படின்னா சூரியன், திருத்தகு அப்படின்னா அழகு பொருந்திய, மதி திங்கள், தின்திரள் தீயில் வலிய வெற்றியை உடைய நெருப்பில், வெம்மை என்றால் வெப்பம், கலப்பு என்றால் வியாபகம், வியாபகம்னா எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் தன்மை, மேதகு அப்படின்னா மேன்மை பொருந்திய, கால் அப்படின்னா காற்று, காலின் ஊக்கம் அப்படிங்கிறார் இல்லையா, கால்னா காற்று, நிழல் திகழ் அப்படின்னா குளிர்ச்சியோடு கூடிய. இங்கே மாணிக்கவாசக பெருமான் எப்படி பாடுறார் அப்படின்னா, சூரியன்கிட்ட நீ அழகான ஒளியை வைத்தாய், அழகிய சந்திரனிடத்து குளிர்ச்சியை வைத்தவன் நீயே, வலிமை பொருந்திய நெருப்பில் வெம்மையை வைத்தவனும் நீதான். அப்புறம் பார்த்தன்னா நிலை பெற்ற ஆகாயத்தில் மீதி எல்லா 4 பூதங்களும் தங்குமாறு செய்தவனும் நீதான். ஆகாயம்தான் முதல்ல தோன்றுச்சு, நமக்கு அது கண்ணுக்கு தெரியல. அதனால் அவர் என்ன பண்ணார், அடுத்தது காற்று, நெருப்பு, நீர், நிலம், இந்த 4 பூதங்களையும் தன்கிட்டையே தங்குமாறு, அதாவது ஆகாசத்தில் தங்குமாறு செய்தவன் நீதானே, எவ்வளவு ஒரு சிறப்பு. அப்புறம் நீ என்ன பண்ண, காற்றினிடத்து இயக்கத்தை வைத்தாய். காற்று வீசுதே, தென்றலாவும் அப்படியே தவழ்ந்து மேலே வந்து வீசுது, காற்று புயலில் அப்படியே சுற்றி சுற்றி அடிக்குது சுழற்காற்று, அப்படி இயக்கத்தை உண்டு பண்ணியவனும் நீதானே அப்படின்றார். அப்புறம் என்ன பாடுறாரு, இது மட்டுமா, அடுத்தது நீர், நீரின் இன்சுவை நிகழ்ந்தோன் வெளிப்பட, மண்ணில் திண்ணம் வைத்தோன் என்று என்று என்னை பல கோடி என்னை பல பிறவும் அனைத்து அனைத்து அவ்வையின் அடைத்தோன் அகுதான்று அப்படின்னு பாடுறார். திண்மைன்னா திட்பம், அவ்வையின் அடைத்தோன் அப்படின்னா அவ்வவ்விடங்களில் அமைத்தவன், அகுதான்று அப்படின்னா அது மட்டுமல்லாமல் அதுவன்றி அப்படிங்கிறார். இப்போ என்ன பாடுறார்னா, குளிர்ச்சி பொருந்திய நீரில் நீ என்ன பண்ண ஈஸ்வரனே மகாதேவா, அழகான இனிய சுவையை வைத்துள்ளாயே. பூமியில் நீ என்ன தெரியுமா வச்சிருக்க, வலிமையை வைத்துள்ளாய். ஏன்னா பூமாதேவி தானே பொறுமை கடலினும் பெரிதுங்கிற மாதிரி பூமி தாய் தானே அனைத்தையும் தாங்கி கொண்டிருக்கிறாள். அதனால பூமியிலே நீ என்ன செய்திருக்க, வலிமையை வைத்துள்ளாய். பூமி தானே எல்லாவற்றையும் தாங்கி கொண்டிருக்கிறது, அப்படிப்பட்ட வலிமையை நீதானே பூமிக்கு படைத்துள்ளாய் அப்படின்னு பாடுறார். இப்படிலாம் நான் சொல்லிக்கிட்டே போனால் எப்போ முடியறது? இந்த உலகத்தில் உண்டாக்கி இருக்கிற, நீ படைத்திருக்கிற ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு ஒரு சிறப்பையும் அழகையும் மேன்மையையும் நீ வைத்துள்ளாய். அதனால் இது கோடிக்கணக்கில் எண்ணிக்கை போய்கிட்டே இருக்கும். அதனால் நான் இப்படி சொல்லிடுறேன், அவை யாவையும் நீ என்ன செஞ்சிருக்க, அவைகளுக்கு உரிய இடங்களில் வைத்துள்ளாய். இதுவே உன் மகிமை அல்லவோ அப்படின்னு பாடுறார். இப்போ தான் மாணிக்கவாசகருடைய பாட்டு பாடிட்டே இருக்கும்போது ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கலாம். அந்த சூரிய சந்திரனை பற்றி பேசும்பொழுது ஆசா ஞானசம்பந்தம் அவர்கள் ஒரு ஆராய்ச்சி நோக்கோடு ஒன்றை கவனிக்கிறார். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, சூரிய பகவான் பகலில் தானே தெரிகிறார், இரவு தெரியல இல்லையா, அது எப்படி, அது ஒரு குறை இல்லையா? சந்திரன் பகலில் தெரியலையே, இரவில் தானே தெரிகிறார் அப்படின்னு இது மாதிரி ஏதாவது குறையுள்ளதை படைச்சிருப்பியா என்ன அப்படின்னு நம்ம சிந்திக்க வேண்டாம்.
ஏன்னா இந்த ஐம்பூதங்களோடு சேர்ந்து சூரிய சந்திரன் சேரும்போது 7 வடிவங்கள் இருக்குது. மக்களுக்கு ஃபுல்லாக சூரியன் இருந்தால் நமக்கு வெளிச்சமாகவே இருந்தால் எப்படி உறங்குவது? அதனால் அவர் தான் கவனித்து என்ன பண்ணியிருக்காரு, இரவுங்கிற ஒரு வேலையை கொடுத்து அந்த நேரத்தில் அந்த சூரியனை போய் மறைய செய்து இருளை அவரே ஆசையாக கொடுத்துருக்கார். ஏன்னா அந்த வெப்பம் நமக்கு தாங்காது, வெளிச்சமும் தேவையில்லைன்னு. அதே சமயத்தில் அந்த சூரியன்கிட்டேந்து ஒளியை பெற்று இரவில் ஒளிரக்கூடிய அழகான குளிர்ச்சியான சந்திரனை நீ தந்திருக்க அப்படின்னா நீ எல்லாமே ரொம்ப யோசனையாக தான் சிந்தித்து தான் அழகாக மக்களுக்கு கொடுத்துருக்க. நீ எதுவும் குறைப்பட்டவ மாதிரி எதையும் கொடுக்கல அப்படின்னு அந்த இயல்பை, அந்த தன்மையை பாராட்டுகிறார். அப்புறம் இந்த பாட்டில் பார்த்தோன்னா இந்த வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு. அமைத்தோன், செய்தோன், வைத்தோன், கண்டோன், நிகழ்ந்தோன், அடைத்தோன் அப்படிங்கிற சொற்கள்லாம் ஆதி பகவனான மூலப்பொருளான பரம்பொருளான இறைவனுடைய தலைமைத்தன்மையை பேசப்படுதல் அப்படின்னு சொல்கிறார்கள் ஆசிரியர்கள்லாம். அதனால் இது எல்லாமே தோன் தோன் அப்படின்னு முடியுது இல்லையா? அது சிவபெருமானுடைய மகாதேவனுடைய லீடர்ஷிப் குவாலிட்டி, அவருடைய தலைமை பண்பு. அதனால தான் அது நீதானே எல்லாமே, அனைத்திற்கும் மூலாதாரம் நீயே என்று அவருடைய தலைமை பண்பை பார்த்து வியந்து பிரமித்து பாடுகிறார் மாணிக்கவாசகர். அப்படிப்பட்ட இந்த உலகின் தலைவனான சிவபெருமானை நாமும் வணங்குவோம், அவருடைய நல்லருளை பெறுவோம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.